ஜொஹோரில் மோசமாகும் சுகாதார பணியாளர் பற்றாக்குறை, மந்திரி பசார் கவலை. ஆசியான் வட்டாரத்திலேயே இரண்டாவது மிகவும் அமைதியான நாடாக மலேசியா தேர்வு, உலகளவில் 13வது இடம். சிரம்பானில் 2 வாகனங்களை மோதுவதை நொடிப்பொழுதில் தவிர்த்த லாரி, காணொளி வைரல். செவ்வாய் கிரகத்தில் இருந்து விழுந்த 25 கிலோக்கள், நியூயார்க்கில் 18.8 மில்லியன் ரிங்கெட்டுக்கு ஏலம். கிளப் உலக கோப்பையின் இறுதி சுற்று, PSG அணியை வீழ்த்திய செல்சி வெற்றி வாகை. ஆசியான் வட்டாரத்திலேயே இரண்டாவது மிக அமைதியான நாடாக மலேசியா தேர்வு பெற்றுள்ளது. அதே சமயம் உலகளவில் 163 நாடுகளில் மலேசியா 13வது இடத்தை பிடித்துள்ளது. எனினும் கடந்த ஆண்டை விட இது ஓரிடம் சரிவாகும். 2025 ஆண்டுக்கான உலக அமைதி குறியீட்டு பட்டியலில் இது தெரிய வந்துள்ளது. கடந்த ஆண்டை போலவே இவ்வாண்டும் ஆசியானின் முதலிடத்திலும் உலகளவில் 6வது இடத்திலும் சிங்கப்பூர் உள்ளது. உலகளவில் வியட்நாம் 38வது இடத்திலும், இந்தோனேசியா 49வது இடத்திலும், தாய்லாந்து 86வது இடத்திலும் உள்ளன. உலகிலேயே மிகவும் அமைதியான நாடாக தொடர்ந்தாற்போல் 17வது ஆண்டாக ஐஸ்லாந்து முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அதற்கடுத்த இடங்களில் அயர்லாந்து, ஆஸ்திரியா, நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து ஆகியவை உள்ளன. மக்களுக்கான பாதுகாப்பு, நெருக்கடிகள், ராணுவ தாக்கம் உள்ளிட்ட அம்சங்கள் அடிப்படையில் 163 நாடுகளை உட்படுத்திய இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜொஹோர் மாநிலத்தில் சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறை மோசமாக இருப்பது குறித்து மந்திரி பசார் டத்தோ ஒன் ஆஃபீஸ் காசி எச்சரித்துள்ளதோடு நிலைமை கவலையளிக்கும் வகையில் இருப்பதாக வர்ணித்துள்ளார். ஜொஹோர் சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் குழுவின் தலைவராக இருந்து வரும் ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங் தியான்சூன் அண்மையில் மாநிலத்தின் 2வது பெரிய சிறப்பு மருத்துவமனையான சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனையில் சோதனையை மேற்கொண்ட போது இதனை நேரடியாக கண்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். முக்கிய மருத்துவமனைகளில் சுகாதார பணியாளர்களின் பற்றாக்குறை, சிறப்பு மருத்துவர்கள், மருத்துவ அதிகாரிகள், உதவி மருத்துவ அதிகாரிகள், தாதியர்கள் மற்றும் பிற சுகாதாரத்துறைக்கான ஆதரவு உட்பட பல்வேறு முக்கியமான பிரிவுகளை உள்ளடக்கி உள்ளதாக முகநூல் பதிவில் ஆன் ஆபீஸ் தெரிவித்துள்ளார். உதாரணமாக, சில வார்டுகளில் ஒரு ஷிப்டில் 10 முதல் 14க்கும் மேற்பட்ட நோயாளிகளை ஒரு தாதி நிர்வகிக்க வேண்டியுள்ளது. இந்த நிலைமை தாதியர்களுக்கு நியாயமற்றது மட்டுமின்றி நீண்ட காலத்திற்கு கவனிக்கப்படாவிட்டால் நோயாளிகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். எனவே இந்த விவகாரம் தொடர்பில் சுகாதார அமைச்சு மற்றும் அது தொடர்பான துறையின் கவனத்திற்கு மாநில அரசாங்கம் கொண்டு வரும். அதிகரித்து வரும் பணி அழுத்தம் பணியாளர்களின் மன உறுதியை மட்டுமல்ல, நோயாளிகளுக்கான சிகிச்சையின் தரத்தையும் பாதிக்கிறது என்று ஆன் ஆபீஸ் கூறினார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் தி ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். பஹாங் குவாந்தானில் மாற்றம்பேட் சாலை அடாவடிக்காரர்களை முறியடிக்கும் சோதனையில் 65 பேர் கைதாகினர். அவர்கள் அனைவரும் 15 முதல் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் ஆவர். கால்களை பின்னால் நீட்டி படுத்துக் கொண்டே ஆபத்தான முறையில் வில்லி சாகசம் புரிந்த 18 வயது பையனும் அவர்களில் அடங்குவான். அம்மாவட்டத்தில் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயங்களால் பெரும் தொந்தரவு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கொடுத்த புகாரை அடுத்து அந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரை நடத்தப்பட்ட அச்சோதனையில் பல்வேறு குற்றங்களுக்காக 194 அபராத நோட்டீஸ்கள் வெளியிடப்பட்டு
24 மோட்டார் சைக்கிள்கள் சீல் வைக்கப்பட்டன. சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் நிர்ணயிக்கப்பட்ட வாகன பதிவு எண் பட்டைகளை பூர்த்தி செய்யாதது, பக்கவாட்டு கண்ணாடி இல்லாதது, விதிமுறைகளை மீறி மோட்டார் சைக்கிள்களை மாற்றி அமைத்தது, அதிகப்படியான எக்ஸாஸ்ட் சத்தம், மோட்டார் சைக்கிளோட்டும் உரிமம் இல்லாதது உள்ளிட்ட குற்றங்களும் அடையாளம் காணப்பட்டன. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. சிரம்பானில் ஃபாரஸ்ட் ஹைட்ஸில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி எதிரே வந்த 2 வாகனங்களுடன் மோதுவதை தவிர்க்க முயன்ற சம்பவம் தொடர்பான 31 வினாடிகளை கொண்ட டேஷ்கேம் மூலம் பதிவான வீடியோ இணையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மாலை 6 மணியளவில் நடந்த இந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தின் போது 2 MPV வாகனங்களுக்கு பின்னால் ஓட்டி சென்ற ஒரு வாகன ஓட்டியின் டேஷ்கேம் வீடியோ வழியாக இக்காட்சி பதிவானது. #UpdateInfo என்ற எக்ஸ் கணக்கு வெளியிட்டுள்ள வைரலான காட்சிகளில் முழுமையாக சரக்கு ஏற்றி சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து எதிர்பாதையில் நுழைந்து சாலையோர விளக்கு கம்பத்தில் மோதியதை காண முடிந்தது. 2 MPV வாகனங்களும் கடந்து சென்ற சில நிமிடங்களுக்கு பிறகு உயரமான அந்த மின்விளக்கு அமைப்பு உடனடியாக நொறுங்கி தரையில் விழுந்ததோடு தீப்பொறிகளும் பறந்தன. இதுவரை இந்த வீடியோ 4000 முறைக்கு மேல் பார்க்கப்பட்டுள்ளதோடு நெட்டிசன்கள் இந்த விபத்தை ஓர் அதிசயம் என்றும் அதிரடி திரைப்படத்தில் இருந்து நேரடியாக எடுக்கப்பட்ட காட்சி போல் இருப்பதாக வருணித்தனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். லண்டனில் உள்ள ஒரு வட்டார விமான நிலையத்தில் சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்ட வேகத்திலேயே விழுந்து விபத்துக்குள்ளானது. எனினும் சம்பவத்தின் போது விமானத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள், அவர்களின் நிலை என்ன என்பது குறித்து அறிவிக்கப்படவில்லை. விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு விமான நிலையமும் தற்காலிகமாக மூடப்பட்டது. வைரலான வீடியோவில் சுமார் 12 மீட்டர் நீளமுடைய ஒரு விமானம் தீப்பற்றி எரிவதையும் கரும்புகை மேகமாக எழுவதையும் காண முடிந்தது. சிறிய ரக விமானம் என்றாலும் இது தீவிரமான விபத்து என குறிப்பிட்ட போலீஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகில் இருந்த கோல்ஃப் கிளப் மற்றும் ரக்பி மைதானத்தில் இருந்தவர்களை வெளியேற்றியது. சம்பவ இடத்தில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. லண்டனுக்கு கிழக்கே 65 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த சவுத்தர்ன் ஆன்-சீ விமான நிலையம் லண்டன் வட்டாரத்தின் 6வது பெரிய விமான நிலையமாகும். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my வரும் புதன்கிழமை நியூயார்க் நகரில் செவ்வாய் கிரகத்தில் இருந்து பூமிக்கு வந்ததாக நம்பப்படும் 25 கிலோகிராம் எடையிலான கல் ஒன்று 2 மில்லியன் முதல் 4 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை ஏலத்தில் விற்கப்பட உள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் இருந்த இந்த விண்கல் சிறு கோள் ஒன்றால் அடித்து செல்லப்பட்டு பூமிக்கு 225 மில்லியன் கிலோமீட்டர் வரை பயணித்து சஹாராவில் மோதியுள்ளது என்று அறியப்படுகின்றது. சிவப்பு, பழுப்பு மற்றும் சாம்பல் நிறத்தில் உள்ள இந்த துண்டு பூமியில் காணப்படும் மிகப்பெரிய செவ்வாய் கிரக துண்டை விட சுமார் 70% பெரியது என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். அதே ஏல நிகழ்வின் போது சுமார் 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஜுராசிக் காலத்தின் பிற்பகுதியை சேர்ந்த 2 அடி உயரம் மற்றும் 3 அடி நீளத்திலான டைனோசர் எலும்புக்கூடு ஒன்று 7 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு ஏலத்தில் விற்கப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த
ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவில் நடைபெற்ற கிளப் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் செல்சி அணியினர் 3-0 என்ற கோல் கணக்கில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மனை PSG வீழ்த்தி வெற்றி வாகை சூடியுள்ளது. 32 அணிகள் களமிறங்கிய இந்த போட்டியின் இறுதி சுற்றில் செல்சி அணியின் பிரபல காற்பந்து வீரர் பால்மர் அந்த 3 கோல்களையும் அடித்து புதிய முத்திரை பதித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்ற அணியினருக்கு 125 மில்லியன் பரிசு தொகையையும் 2ஆம் நிலை வெற்றியாளர்களுக்கு நிதி வெகுமதிகளும் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 6 வாரங்களில் 2வது முறையாக PSG அணியினர் காற்பந்து இறுதிப் போட்டிகளில் ஈடுபட்டிருந்தாலும் கிளப் உலக கோப்பையில் அதன் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள இயலவில்லை.